வணக்கம் மக்களே. நேத்து வீடியோ வந்திருக்காது. நேத்து முந்தா நேத்தே இருந்தது போட்டிருப்பேன். ரொம்ப உடம்பு முடியாதனால போடல. போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு. உடம்பு வந்து சுகர் வந்து குறையவே மாட்டேங்குது. நியூட்ரிஷன் பவுடர் குடிச்சிட்டு தான் இருக்கிறப்ப அது வாங்கி வந்து குடிக்கிறேன். இந்த டானிக்கு குடிக்கிறேன். என்னென்னமோ பார்த்தாலும் ஆனா ஹைல போறது குறைஞ்சிருக்குது. சாப்பாட்டுக்கு பின்னாடி 450 500 போகும் சொன்னா அது குறைஞ்சிருக்குது. ஆஹ் காலையில வெறும் வயித்துல எடுக்கிற பாருங்க அந்த சுகர் குறையவே மாட்டேங்குது. அதே ரேஞ்சில 250 200 இப்ப 280 இருந்துச்சு. இப்படித்தான் போகுது. நான் அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா இந்த சுகரு குறைய மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நானும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பாப்போம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தோம்னா சரியா போயிடும். டென்ஷன் அதிகமாகறதுனால தான் போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு டென்ஷன் வந்தா மைண்ட்ல நிறைய வச்சுக்குவோம். அது ஒரு பூதமாட்ட நினைச்சு மைண்டுக்குள்ளே வச்சு அது போட்டு அதுலயே குழம்பிட்டு கிடப்பேன். அதனால ஒரு வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இதுல முயற்சி எடுத்திருக்கிறது இல்ல. சுகர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவா டைம் எடுக்கும். கொஞ்சம் பாத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. தேவையில்லாத டென்ஷன் ஆகி எல்லாருமே உடம்புக்கு எடுத்துக்காதீங்க யாரா இருந்தாலும். சுகர் இருக்கிறவங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நான் இப்ப கேர்லெஸ்ஸா இருந்துகிட்டு நான் எப்படின்னா 3 வருஷமா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. அசால்ட்டா விட்டுட்டேன். மனசு ஒரு மாதிரியா ரொம்ப டென்ஷன் ஆகி மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுச்சா இப்போ எப்ப போட்டாலும் இந்த மாத்திரை போட்டுட்டே கிடக்குற இந்த சாப்பாடு இந்த வெந்த சாப்பாடு வேகாத சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு கிடக்கும் அப்படின்ட்டு அதனால மனசு இதாயிருச்சு. இப்ப மறுபடியும் திரும்பவும் வந்து நான் அதுல கரெக்டா இது பண்ணிருக்கிறேன். ஆனா பாஸ்டிங் சுகர் மட்டும் குறையாம இருக்குது. அதுதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கும் ஒரு கடவுள் ஒரு வழி விடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்ல வார்த்தை இல்லைங்க. அது என்னென்னமோ போது எப்படி மைண்ட் ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு தனி தனி ஆளா இருந்தா இப்படித்தாங்க யோசிக்க வைக்கும். அதுலயும் தைரியமா இருக்கிறவங்களா இருந்தா இருந்துக்கலாம். என்னுடைய தைரியம் நான் போல்டா இருந்தது எல்லாமே என் பொண்ணை படிக்க வச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல நல்லா டவுன் ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே. தைரியம் வரல வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். எல்லாரும் அப்படி டென்ஷன் ஆக மாட்டாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக் டென்ஷன் வந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் பிபி மட்டும் வரல. பிபி ஹை பிபி லோ பிபி தான் போய்கிட்டு இருக்கப்ப அது சமாளிச்சுக்கணும் நான் முன்னாடியே. ஹை பிபி அது பிபிக்கு மாத்திரை போடுறது மட்டும் அதெல்லாம் இல்ல. அது மட்டும் கரெக்டா இருக்குது. இந்த சுகர் தான் வந்து என்னை பாடப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒண்ணு போதும்ல சுகர் ஒண்ணும். என்ன பண்றது? ஒருத்தருக்கு இங்க ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் பிபி மட்டும்தான் இருந்திருக்குது. ஹை பிபியா லோ பிபியா அது எனக்கு தெரியல. நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு வண்டியில இருந்து அந்த பிபி தலை சுத்தி அப்படி கீழே விழுந்துட்டாரு அடுப்புக்கு வண்டியில. விழுந்ததையும் காலும் எலும்பெல்லாம் ஒடிஞ்சிருச்சு. உடனே கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எப்படி சடனா அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல. இப்ப 2 கிட்னி ஓரளவு கொஞ்சம் வேலை செய்யும் போல இருக்குது. ஏதோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய நிறைய பேர் வாழ்க்கையில சில தவறுகள் தெரியாத தவறுலாம் பண்ணத குடிக்க அடிமையாகி அதுல சில பேர் வந்து உயிரே மாச்சிட்டு போற நிலைமை வந்துருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க எல்லாரும். யாரு நம்ம கடவுள் எப்ப கூட்டு போவாரோ கண்டிப்பா கூட்டு போயிருவாரு. அது பிரச்சனை இல்ல. இருக்க வரைக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பா ஒரு கரெக்டா இருந்துக்கலாமே அப்படி தோணுது. அடுத்த வீடியோல என்னால போடுறதுக்கெல்லாம் ரன் பண்ண மாட்டேன். யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னால முடியல. இஷ்டம் இல்லைன்னு இல்ல. என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. கண்டிப்பா நான் இந்த மாசம் லாஸ்ட்டுக்கு ஒன்னும் யாருக்காவது சேல் பண்றதோ இல்ல நம்ம சேனல் அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். எனக்கு மைண்ட் இதாகல பார்க்கலாம் அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம், பாய்.